நேற்று டே 1 வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி டே 2. நம்ம உடம்பு பார்த்துக்குங்க எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு. இப்படி இருக்குது. இதிலேருந்து 60 டே சேலஞ்ச் நான் சொல்லியிருந்தேன். உள்ளே போகலாம் ஒர்க் அவுட்கலாம். ஃப்ளாட் பெஞ்சு ப்ரெஸ் இன்றைக்கி செஸ்ட் கிளாஸுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால செஸ்ட் கிளாஸ் போகிறோம். ஒரு நாள் புஷ்னா ஒரு நாள் புல் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஃப்ளாட் பெஞ்சு ப்ரெஸ்லாம் கரெக்டாக பிடிச்சிட்டு 15 ரிப்பு நான் நிறுத்தி அடிங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் 15 கவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் போக வேண்டாம், 10 கவுண்டு கீழே போக வேண்டாம். அப்புறம் இன்க்ளைன் பெஞ்சு ப்ரெஸ் போடுங்க. அதிலும் அதே மாதிரி தான் 15 கவுண்ட்டு 3 செட்டு போட்டுக்கோங்க. வெயிட்டு ரொம்ப போடணுங்கலாம் அவசியம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச வெயிட்டில் புஷ் பண்ணுற மாதிரி போடுங்க. அது நல்ல ஃபார்ம் விழுகும். அதுக்கடுத்து வந்து டிக்ளைன் போயிடுங்க. டிக்ளைன் போயிட்டு அதை எடுத்துகிட்டு நல்ல செஸ்ட்டில் செஸ்ட்டு நல்லா லோட் ஆகிற மாதிரி நல்லா நிறுத்தி அடிச்சிங்கன்னா நல்ல ஃபார்ம் விழுகுங்க. கரெக்டாக அதே மாதிரி 3 போட்டுருங்க. 3 செட்டு இது முடிச்சுட்டு தம்பிள் ப்ரெஸ் போயிடுவோம். ஃப்ளாட்டு இதுலேயும் 3 செட்டு போடணுங்க. ஃப்ளாட்டு, இன்க்ளைன், டிக்ளைன் போட்டுக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி நம்ம நிறுத்தி கரெக்டாக ஃபார்மோன்னு அடித்தோம்னா நல்லா லோடு விழுகும். இதுலேயும் 3 செட்டு. இதுக்கடுத்து வந்து அதே மாதிரி இன்க்ளைனில் நல்லா செஸ்ட் அப்பர் செஸ்ட்டில் லோடு பண்ணுற மாதிரி கொடுங்க. ஷோல்டருக்கு லோடு கொடுத்துடக்கூடாது, ஷோல்டர் வலிக்கும். கரெக்டாக ஷோல்டர் இல்லாமல் நல்லா செஸ்ட்டுக்கு லோடு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆகுங்க. அதுக்கடுத்து டிக்ளைன் தம்பிள் ப்ரெஸ். இதில் செஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருக்குங்க. இது பேசிக்காக இருக்கிறது எல்லாம் பண்ணுறது அதில் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் போக 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 ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி நான் செஸ்ட்டுக்கு எத்தனை வேரியேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் ஃப்ளாட் நம்ம முடிச்சுட்டு அப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டு மேலே 4 பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜிம்மில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஜிம்மை பொறுத்தளவுக்கு அந்த 4 பாயிண்டில் வச்சு நிறுத்தி அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஃப்ளாட் புல் ஓவரையும் அதே மாதிரி பின்னாடி போயிட்டு நல்லா நிறுத்தி அடிச்சிங்கன்னா நல்ல ஃபார்முங்க. இது ஒர்க் அவுட் முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டு தான். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அடுத்து நான் ரெடி பண்ணேங்க. இன்றைக்கி சப்பாத்தி ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். நேற்று நைட்டேவும் ஒரு 4 சப்பாத்தி போட்டிருந்தேன். நம்ம இருக்கிறது வீட்டில் என்ன இருக்குன்னு குக்கும்பரை வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் குக்கும்பரும் அப்புறம் கேரட்டும் வச்சுருந்தது. அப்புறம் முட்டை வேக வச்சுருந்தேன். அதை சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் முடித்தோடனே நீங்கள் ப்ரோட்டீன் நல்லா எடுக்கணுங்கிறது தான் அதனால தான் அது கொஞ்சம். ஏன்னா ப்ரோட்டீன் எவ்வளவு ஹீட்டுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங்காக எடுத்துக்கிறோம். அதனால் வெள்ளரி பிஞ்சு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, நல்லது உடம்புக்கு. இப்போ கிளைமேட் இருக்கனால ஒருத்தவங்க சேராதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டை வந்து நீங்கள் கட்டிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா 3 முட்டை 4 முட்டை எடுக்கிறீங்கன்னா 2 முட்டை ஃபுல்லாக எடுத்துக்கங்க, 2 முட்டை ஒயிட் முட்டை எடுத்துக்கோங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் 3 முட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் வேணும் முடிஞ்சதுங்க. 3 சப்பாத்தி, குக்கும்பர், முட்டை. அதே மாதிரி மதிய ரைஸு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அளந்து.